இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆண்ட்ராய்டு மொபைல் காணாமல் போயிடுச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது. சப்போஸ் கிடைக்காத பட்சத்துக்கு அதில் இருக்க ஃபைல்ஸ்லாம் எப்படி டெலிட் பண்ணுறது, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சப்போஸ் திருடி இருந்தால் இதை கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா சிம்மை காட்டிடுவாங்க, அடுத்து ஃபார்மேட் பண்ணிவிடுவாங்க. இப்போ இது நான் சொல்கிறது எதுக்காக யூஸ் ஆகும்னா, நீங்கள் மொபைல் எங்கே வச்சுருக்கீங்கன்னு தெரியல, செல்லு சைலண்டில் போட்டிருக்கீங்க, அந்த மாதிரி டயத்தில் ரிங் கொடுத்து கண்டுபிடிக்க முடியும், லொக்கேஷனும் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். அடுத்து என்னென்னா, சப்போஸ் நம்ம மொபைலை தவற விட்டோம், வேறு யாரோ எடுத்துட்டாங்க, நல்லவங்களாக இருந்தாங்கன்னா அந்த மொபைலுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி அந்த மொபைலை நம்ம திருப்பியும் வாங்க முடியும். சரியா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா, உங்கள் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக உங்கள் மொபைலில் ஜிமெயில் லாகின் பண்ணியிருக்கணும். சரியா? அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்டோட மொபைலு அல்லது வேறு ஏதோ ஒரு மொபைலில் மூலமாக டிவைஸ் மேனேஜர் ஆண்ட்ராய்டுன்னு சர்ச் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், டிவைஸ் மேனேஜர் ஆண்ட்ராய்டு கூகுள்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். போய்ட்டு அதில் போய்ட்டு உங்களோட ஜிமெயிலோட ஐடியும் பாஸ்வேர்டும், நீங்கள் அந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணிட்டு அதே ஜிமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுக்கணும். சரியா? கொடுத்ததுக்கப்புறம் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் இருக்கும், இந்த மாதிரி ஸ்க்ரீன் இருக்கும். சரியா? என்னோட மொபைலோட மாடல் காட்டியிருக்கு பாருங்கள், லாஸ்ட்டாக எப்போ யூஸ் பண்ணியிருக்கு அதையும் காட்டும், லொக்கேஷன் காட்டியிருக்கு பாருங்கள். சரியா? இப்போ ரிங்குன்னு இருக்குன்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு உள்ளது அதை கிளிக் பண்ணால் என்னோடய மொபைலுக்கு ரிங்க் வரும். இப்போ என்னோடய லேப்லேருந்து நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். சரியா? மேலே ஒரு கிளிக் பண்ண மொபைல் மேலே கை வச்சாலே அந்த ரிங்கு கட் ஆகிடும். சரியா? அடுத்து என்னென்னா, எரேஸ் எப்படின்னா, இதில் மெமரி கார்டை தவிர வேறு எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிவிடும் ஓரளவுக்கு. சரியா? நான் ஒன்றும் அதை யூஸ் பண்ணி பார்க்கல, ஆனால் போட்டிருக்கிறது அப்படி தான் போட்டிருக்காங்க. அடுத்து என்னென்னா, ரெண்டாவது லாக். இது எப்படின்னா, இந்த இருக்குது பாருங்கள், உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். அந்த பழைய மொபைலில் இருக்க பாஸ்வேர்டையும் கொடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் உங்களுக்கு புதுசாக ஏதாவது கொடுக்குறா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். சரியா? பாஸ்வேர்டு கொடுங்க, அதே ரெண்டாவது தடவை அதே சேம் பாஸ்வேர்டு கொடுங்க. அடுத்து ரிகவரி மெசேஜ், நீங்கள் என்ன மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மொபைலுக்கு அந்த மெசேஜ் பண்ணி கீழே இருக்குது பாருங்கள் லாக்குன்னு, அதை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த மொபைல் லாக் ஆகிடும். சரியா? இப்போ நான் என்னோடய மொபைல் லாக் பண்ண போகிறேன். 2600 இது குறிப்பு பார்த்துங்க. இப்போ உங்கள் செல் லாக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ஓப்பன் பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய சென்ட்ரு கீ அதை நல்லா ப்ரெஸ் பண்ணினா போதும், உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுத்து என்ன பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்களோ அதை கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். சரியா? ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்னோடய ஐடி இப்போ என்னோடய மொபைல் நான் லாக் பண்ண போகிறேன். இப்போ லாக் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக வந்திருக்கா? நம்ம என்ன மெசேஜ் பண்ணியிருக்கோம் அந்த மெசேஜ் டிஸ்பிளேல காட்டிடும், வர எந்த ஸ்க்ரீனுமே போகாது. சரியா? இந்த மாதிரி தானே ஸ்க்ரீனில் இருக்கும் பாருங்கள். நான் என்ன மெசேஜ் பண்ணியிருக்கணும் கரெக்டாக அந்த மெசேஜ் வந்திருக்கு. நம்மளோட கான்டாக்ட் நம்பர் வேணும்னா நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் மெயின் ஸ்க்ரீனில் தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. சரி, அப்போ நம்ம மறுபடியும் ஓப்பன் பண்ணுறதை என்ன பண்ணணும்னா, கீழே இருக்க அந்த சென்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், இந்த வரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சரியா? ஓகேவா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. சரியா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.